அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபைண்ட் த சம் ஆஃப் n terms of the series 555 கண்டினியூஸ் சீரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதோட சொல்யூஷன் தான் நம்ம என்னன்னு பார்க்க போறோம். ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? முதல் கிவன் ப்ராப்ளம் எழுதிக்கோங்க. 5 plus 55 plus 555 plus எக்ஸெட்ரா to n termsக்கு இருக்கு. சரியா? இதோ ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம், இம்பார்ட்டன்ட். இது மாதிரி நம்மளுக்கு எக்ஸசைஸ்ல 2 ப்ராப்ளம்ஸ் இருக்கு, இது ஒன்லி 3 ப்ராப்ளம்ஸ் தான். இப்போ நான் இதுல இருந்து 5 காமனா வெளியில எடுக்கிறேன். எடுத்தேன்னா என்ன ஆகும்? 1 plus 1 1 plus 1 1 1 plus எக்ஸெட்ரா 2n terms வர இருக்கும். நான் இருக்கிறதுல இருந்து 5 காமனா எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் மல்டிபிள் அண்ட் டிவைட் பை 9. ஒரு 9/9ஆல நான் மல்டிபிள் பண்றேன். மேல நியூமரேட்டர்ல இருக்கிற 9 உள்ள எடுத்துட்டு போறேன். அதாவது 9/9ன்னு வச்சுட்டு கீழே உள்ளதை அப்படியே வச்சிடுறேன். மேல உள்ள 9 நான் உள்ள மல்டிபிள் பண்றேன். அப்ப 9 9 பிளஸ் 999 3 9s அப்படியே எக்ஸெட்ரா 2n terms அப்படின்ட்டு இருக்கும். இப்போ அதுக்கடுத்து 9 நம்ம எப்படி எழுதலாம்? இது வந்து இந்த 3 ப்ராப்ளம்க்கே காமன் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் என்ன நம்பர் இருக்கோ அதை வெளியில எடுத்து எழுதிடுவோம். அப்புறம் 1 வந்து 9ன்னு மாத்தி 9ஆல மல்டிபிள் பண்ணி எழுதுவோம். அப்புறம் 9 நம்ம எப்படி எழுதுவோம் தெரியுமா? 10 minus 1ன்னு எழுதலாமா? 99 எப்படி எழுதலாம்? 100 minus 1ன்னு எழுதலாமா? 999 எப்படி எழுதலாம்? 1000 minus 1ன்னு எழுதலாமா? அதே மாதிரி n terms வர போகும் நம்மளுக்கு. 2n terms. இப்போ நான் இதை ஸ்பிளிட் பண்றேன். அதாவது 10 minus 1ன்னு இருக்கிறத ஃபர்ஸ்ட் 10 100 1000 இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஃபர்ஸ்ட் எழுதுறேன். இந்த 5/9 வெளியில காமனா வச்சுட்டு 10 plus 100 plus 1000 plus எக்ஸெட்ரா 2n terms வர இருக்கு. சரியா? இது ஒரு டேர்மாவும், அதுக்கடுத்து என்ன இருக்கு காமனா? மைனஸ் 1 minus 1 minus 1 அது இருக்கு. அதை நான் மைனஸை காமனா வெளியில எடுத்துட்டு 1 plus 1 plus 1 plus எக்ஸெட்ரா 2n terms அப்படின்ட்டு எழுதுறேன். ஏன்னா -1 நான் காமனா மைனஸை வெளியில எடுத்துட்டேன். அப்போ 1 plus 1ன்னு இருக்கும். இப்போ அதுக்கடுத்து என்ன பண்ணலாம்? இப்போ 5/9 இது எப்படி இருக்கு? 10 100ன்னு இருக்கா? இதுல நம்ம SN ஃபார்முலா, சம் ஆஃப் n டேர்ம்ஸ்க்கான ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ண போறோம். ஏயோட வேல்யூ என்னவா இருக்கு? 10. ஆரோட வேல்யூ என்னவா இருக்கு? 100/10 10ன்னு இருக்கு. 10 is greater than 1. கரெக்டா? ஸோ 1 விட கிரேட்டரா இருந்ததுன்னா SN ஃபார்முலா நம்மளுக்கு என்னவா இருக்கும்? A into R power n minus 1 divided by R minus 1 அப்படின்ட்டு இருக்கும். மைனஸ் இது வந்து இந்த டேர்முக்கு இந்த ஃபர்ஸ்ட் 10 10ன்னு போட்டிருக்கேன் இல்லையா, அதுக்குள்ளது மட்டும் மைனஸ் இது 1 plus 1 plus 1 1 1 டைம் ஆட் பண்ணா 1 1 plus 1 2 டைம்ஸ் ஆட் பண்ணா 2 3 டைம்ஸ் ஆட் பண்ணா 3 5 டைம்ஸ் ஆட் பண்ணோம்னா 5 10 டைம்ஸ் 10 20 டைம்ஸ் 1 ஆட் பண்ணா 20. அப்ப n டைம்ஸ் நம்ம ஆட் பண்றோம் அப்படின்னா n அப்படின்ட்டு கிடைக்கும். இப்போ அதுக்கு அடுத்து என்ன பண்றோம்? ஃபார்முலால நம்ம வேல்யூவை சப்ஸ்டிட் பண்றோம். ஏங்கிறது என்னது? 10. ஆறுங்கிறது என்னது? அதுவும் 10 தான். எப்படி? 100/10ல இருந்து கண்டுபிடிச்சோம். 10 power n minus 1 divided by 10 minus 1 மைனஸ் n. பிராக்கெட் கேர்ஃபுல்லா போட்டுட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஈஸியா முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் 5/9 10 into 10 power n minus 1 10 minus 1 9 minus n அப்படின்ட்டு இருக்கும். அடுத்து இந்த 5/9 நீங்க உள்ள கொண்டு போய் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா ஃபைனல் ஸ்டெப் நம்மளுக்கு கிடைச்சிடும். என்னது? 5 into 10 50 by 9 into 9 81 10 power n minus 1. அப்புறம் இந்த 5/9 செகண்ட் டெர்முக்கு போடணும். அப்போ 5/9 into n. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த 5/9 ஃபர்ஸ்ட் டேர்முக்கு மட்டும் போடுவாங்க, செகண்ட் டேர்முக்கு போட மறந்துடுவாங்க. இது ஒரு காம்பவுண்ட் வால் மாதிரி வச்சுக்கோங்க. இந்த 5/9 கேட்டுன்னு வச்சுக்கோங்க. அப்போ உள்ள நம்மளுக்கு 2 வீடு இருக்கு அப்படின்னா அந்த கேட்டு வந்து 2 பேருக்குமே சொந்தமா இல்ல வீட்டுல உள்ளவங்களுக்கு மட்டும் சொந்தமா இருக்குமா? 2 வீட்டுல உள்ளவங்களுக்கும் காமனா தானே இருக்கும். ஸோ அந்த மாதிரி 2 பேருக்குமே நீங்க வெளியில இருக்கிறத மல்டிபிள் பண்ணணும். ஆனா நிறைய பேர் அந்த மிஸ்டேக் பண்றீங்க. கேர்ஃபுல்லா பண்ணுங்க. ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் இது. கொஞ்சம் இந்த இடத்துல மட்டும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. உங்களுக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.